Hello viewers, good morning, happy morning, wonderful morning to everyone. Today we are going to discuss about often. இந்த often நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். oftenக்கு மீனிங்கே என்ன அப்படின்னா அடிக்கடி. ஸோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அடிக்கடிங்கிற வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிக்கடி பேசாதே. இது கிளாஸ்ல அதிகமா சொல்லுவாங்க. அடிக்கடி பேசாத அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த அடிக்கடி பேசாதே அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு, எதிர்மறையான ஒரு வாக்கியமா இருக்கு. சோ இத செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத செய்யன்னு சொல்றது நேர்மறையான வாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, இத செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அது எதிர்மறையான வாக்கியமா மாறிடுது. சோ இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எதிர்மறையான வாக்கியம் தான். இத செய்யாத, அதை செய்யாத, சிரிக்காத, பேசாத, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே எதிர்மறையான வாக்கியம். சோ இதை எப்படி பயன்படுத்துறது ஆஃப்டனை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே ரெண்டு வார்த்தைகளால கொடுக்கப்பட்டது. சோ இந்த வாக்கியம் நம்மளுக்கு அமைக்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப பாருங்க, அடிக்கடி பேசாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க பேசாதேன்னு சொல்லும் போதே இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அப்போ பேசாதேன்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் ஸ்பீக். டோன்ட் ஸ்பீக். டோன்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லும் போது பேசாதே. அடிக்கடி அப்படிங்கறத சேர்க்கும் போது ஆஃப்டன். சோ அடிக்கடி பேசாதே அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா டோன்ட் ஸ்பீக் ஆஃப்டன், அடிக்கடி பேசாதே. சோ இங்க நம்ம பேசுறத ஸ்பீக்னு போடலாம், டாக்னு போடலாம். பட் அது சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்ங்கிறது ரெண்டு பேரு இல்ல பக்கத்துல இருக்கவங்க கூட நம்ம பேசுறதுக்கு டாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஸ்பீக் அப்படிங்கும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம பேசுறதுக்கு பேரு ஸ்பீக். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அடிக்கடி வராதே. ஓகே, ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போறது பிடிக்கலாம், அடிக்கடி வராது, அடிக்கடி இங்க வராது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ இங்க அடிக்கடி வராதே, அடிக்கடி வராதே. சோ வராதே அப்படின்னு சொல்லும் போதே டோன்ட் கம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் கம், வராதே. ஓகே, டோன்ட் கம்ங்கிறது வராதே. ஒருவேளை நீங்க அடிக்கடி இங்கே வராதே அப்படின்னு நீங்க எழுதுறதா இருந்தா ஹியரை மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். ஓகே, டோன்ட் கம் ஹியர். ஓகே, டோன்ட் கம் ஹியர், இங்கே வராதே. அடிக்கடி அப்படிங்கும் போது ஆஃப்டர்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டன் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, டோன்ட் கம் ஹியர் ஆஃப்டன். ஓகே, அடிக்கடி இங்க வராத அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, அடிக்கடி சிரிக்காத. ஓகே, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க இடத்துல ஒரு சிலர் அடிக்கடி சிரிச்சுட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி அடிக்கடி சிரிக்காதே அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை சொல்லும் போது நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ இது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும், தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும். சோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்ப சிரிக்காதேன்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் லாஃப். சிரிக்கிறது லாஃப், டோன்ட் லாஃப்ங்கும் போது சிரிக்காதே. ஓகே, டோன்ட் லாஃப். அடிக்கடி ஆஃப்டன். இன்னொன்னு நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க பேசாதே, வராதே, சிரிக்காதே இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. சோ அதனால நம்ம டோன்ட்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட். ஓகே, இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ட், ஆக்ஷன் வேர்ப்பை குறிக்கிறது. அதனால நம்ம டோன்ட்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை ஆக்ஷன் வேர்டு இல்லாம ஒரு ஸ்டேட் வேர்ப்பா இருந்தா அந்த இடத்துல நம்ம டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நாட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடிக்கடி முறைக்காதே. ஓகே, முறைக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோன்ட் ஸ்டார். அடிக்கடி முறைக்காதே, டோன்ட் ஸ்டார். அடிக்கடி அப்படிங்கும் போது ஆஃப்டன். பாருங்க, அடிக்கடி திருத்தாதே. ஒரு சிலர் எது சொன்னாலும் என்ன செய்வாங்க? மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இல்ல இது நீ தப்பு, இல்ல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்ட, இல்ல இந்த ப்ரொனன்சியேஷன் தப்பு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் எது பேசினாலும் என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அடிக்கடி திருத்தாதே அப்படின்னு சொல்றாங்க. சோ கரெக்ஷன் பண்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரெக்ட். ஓகே, டோன்ட் கரெக்ட். ஆஃப்டன், அடிக்கடி திருத்தாத. சோ டோன்ட் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடிக்கடி திரும்பாத. ஓகே, இது எக்ஸாம் ஹால்ல அதிகமா நடக்கும். என்ன செய்வாங்கன்னா அவங்க பேப்பர் பார்த்து எழுதுறத விட பின்னாடி இருக்கவங்க பேப்பர் பார்த்து அதிகமா எழுதிட்டு இருப்பாங்க.
சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி திரும்பாத, நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அடிக்கடி திரும்பாதே அப்படின்னு சொல்றாங்க. சோ திரும்புறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லுக் பேக் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி பாக்குறது. சோ டோன்ட் லுக் பேக், டோன்ட் லுக் பேக், திரும்பாதே, ஆஃப்டன் அடிக்கடி. சோ டோன்ட் லுக் பேக் ஆஃப்டன், அடிக்கடி திரும்பாதே. அடுத்தது பாருங்க, அடிக்கடி தவறு செய்யாதே. ஒரு சிலர் ஒரு மிஸ்டேக்ஸ ஒரு டைம் செஞ்சா தெரியாம செஞ்சதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே மிஸ்டேக்க திரும்ப 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 செஞ்சாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த செய்ய விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். மிஸ்டேக்ஸ் அதிகமா வரும். ஓகே, அடிக்கடி தவறு செய்யாதே. அப்போ தவறு செய்யாதே, தவறு செய்யறது என்ன சொல்லுவோம், மிஸ்டேக். அப்போ டோன்ட் மேக் மிஸ்டேக், டோன்ட் மேக் மிஸ்டேக். சோ நம்ம எதை சேர்க்கணும், எஸ் ஆஃப்டனா நம்ம சேர்க்கணும். சோ அப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸுக்கு ஆஃப்டனை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸா இருக்கு. சோ இதையே இந்த ஆஃப்டனையே நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்டோட பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியம் எல்லாமே நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. நம்ம அப்ப பார்த்தது எல்லாமே டோன்ட் ஸ்பீக் ஆஃப்டன், டோன்ட் கம் ஆஃப்டன், இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்யாத அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறது இல்ல ரெக்வஸ்டா எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆனா இப்ப பாக்குறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப பாருங்க, நான் அடிக்கடி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். ஓகே, வர்ப் வந்து வாசிப்பேன். ஓகே, நான் வாசிப்பேன், அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான்கும் போது சப்ஜெக்ட் ஐ. ஓகே, வாசிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீட். ஐ ரீட், நான் வாசிப்பேன். எப்ப வாசிப்பாங்க, அடிக்கடி. சோ அதை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அடிக்கடி ஆஃப்டன், ஐ ரீட் ஆஃப்டன், நான் அடிக்கடி வாசிப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் அடிக்கடி சமைப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஷீ. சமைப்பாள் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், சமைக்கிறத குக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சமைப்பாள்ங்கிறது அவளை குறிக்கிறாங்க. சோ குக்ஸ். எஸ் சேர்த்து எழுதணும். வெர்ப்ல ஏன் எஸ் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் பர்சனா இருந்தா நம்ம எஸ் சேர்க்கணும். ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தா நம்ம எஸ் சேர்க்க வேண்டியது கிடையாது. சோ ஐ வி யூ தேக்கெல்லாம் நம்ம எஸ் சேர்க்க மாட்டோம். ஆனா ஹி ஷி இட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சிங்குலரா இருந்தா எஸ் சேர்த்து எழுதுவோம். சோ ஷி குக்ஸ். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டன். சோ ஷி குக்ஸ் ஆஃப்டன், அவள் அடிக்கடி சமைப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். நாங்கள் அப்படிங்கும் போது வி. விங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி சப்ஜெக்ட். சோ நம்ம இங்க இப்ப என்னதான் யூஸ் பண்ணணும், சந்திப்போம் அப்படிங்கிறது மீட். சோ வி மீட் ஆஃப்டன், நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். அடுத்தது பாருங்க, அமீர் அடிக்கடி பயணம் செய்வான். சோ அமீர்ங்கிறது சிங்குலர் பர்சன் தான். ஓகே, சோ அமீர் பயணம் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. பயணம் செய்வது என்ன சொல்லுவோம், டிராவல். சோ டிராவல்ஸ். அமீர் டிராவல்ஸ், அமீர் பயணம் செய்வான் அடிக்கடி. சோ ஆஃப்டன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் அடிக்கடி சிரிப்பார்கள். சோ அவர்கள்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். தே, சிரிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஃப். தே லாஃப் ஆஃப்டன், அவர்கள் அடிக்கடி சிரிப்பார்கள். சோ இது வந்து எப்படி இருக்கு, ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியமா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிம்பிளான வாக்கியம். இதையே கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியத்தெல்லாம் பாருங்க, இந்த வாக்கியம் பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு. நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் இவ்வளவு சிம்பிளான விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் அடிக்கடி பூங்காவுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியத்துல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். சோ நான் சொல்லும் போது ஐ யூஸ் பண்ணுவோம். இங்க verb என்ன அப்படின்னா செல்வேன். சோ செல்வேங்கிறது தான் இங்க verb. சோ செல்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா go. சோ எங்க போறாங்க அப்படின்னா பூங்காவுக்கு. இக்குன்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா to. ஓகே, toங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். பூங்காங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்க். பார்க்கு தான் நம்ம பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ பார்க்குங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸை நம்ம யூஸ் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கேட்டா ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்க த யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ கோ டு த பார்க் அப்படிங்கும் போது நான் பூங்காவுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதை வந்து நம்ம தேன்னு யூஸ் பண்ணணுமா இல்ல டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணுமா, அதாவது தேன்னு சொல்றதா இல்ல டீன்னு சொல்றதாங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. தி எது யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொனன்சியேஷன் மாறும். ஸோ இங்க பீங்கிறது வந்து கான்சனன்ட். ஓகே, கான்சனன்ட் இருக்கிறதுனால நம்ம இங்க இதை என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா த அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு இங்க ஹோட்டல், ஆபீஸ் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து வால்ஸ் சவுண்ட். ஸோ அந்த மாதிரி வால்ஸ் சவுண்ட் வரும்போது நம்ம இதை தி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள வாக்கியத்தை பொறுத்து தான் நம்ம இதை மாத்தணும். ஸோ இங்க கான்சனன்ட் இருந்தா த யூஸ் பண்ணணும், வால்ஸ் இருந்தா தி யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கோ டு த பார்க். ஓகே, நான் பார்க்குக்கு செல்வேன், அதாவது பூங்காவிற்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது, அடிக்கடி. ஸோ ஆஃப்டன். ஆஃப்டன். ஐ கோ டு த பார்க் ஆஃப்டன். நான் அடிக்கடி பூங்காவுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் அடிக்கடி பச்சை தேநீர் குடிப்பாள் அப்படின்னு இருக்காங்க. சோ பச்சை தேநீர்னா பயப்பட வேண்டியது இல்ல, கிரீன் டீ தான். ஓகே, கிரீன் டீ சொல்றோம் இல்லையா, அதை தமிழ்ல மாத்தும் போது பச்சை தேநீரா மாறிடுச்சு. சோ இப்போ அவள், அவள்ங்கிறது சப்ஜெக்ட். அவள்ங்கிற சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. சோ குடிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன எழுதணும், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எழுதணும். சி ட்ரிங்க்ஸ். என்ன குடிக்கிறாங்க, பச்சை தேநீர், கிரீன் டீ. கிரீன் டீ. சி ட்ரிங்க்ஸ் கிரீன் டீ. அவள் பச்சை தேநீர் குடிக்கிறாள். எப்போது குடிக்கிறாள், அடிக்கடி குடிக்கிறாள். சோ சி ட்ரிங்க்ஸ் கிரீன் டீ ஆஃப்டன் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க, நாங்கள் அடிக்கடி எங்கள் அத்தை குழந்தைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கியம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. சோ அதை மாத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நாங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. சோ நாங்கள்ங்கும் போது வி. பார்ப்போம்னு சொல்றாங்க. இங்க வேர்ப் என்ன அப்படின்னா பார்க்கிறது. சோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்கறத சி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. விசிட், ஏன்னா போய் தான் பார்ப்பாங்க. சோ இது இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசிட் அப்படின்னு சொல்லணும். சோ வி விசிட். வி விசிட். என்ன செய்யறாங்க, யாரை பாக்குறாங்க அப்படின்னா எங்கள் அத்தை குழந்தைகளை. எங்கள் அத்தை குழந்தைகளை அப்படிங்கும்போது அத்தை குழந்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கசின் சொல்லுவோம். அப்ப எங்கள் அப்படின்னு சேர்க்கும் போது அவர், அவர் கசின்ஸ். எங்கள் அத்தை குழந்தைகளை பார்ப்போம். சோ வி விசிட் அவர் கசின்ஸ் அடிக்கடி, ஆஃப்டன். சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, வி விசிட் அவர் கசின்ஸ் ஆஃப்டன் அப்படிங்கும்போது நான் எங்கள் அத்தை குழந்தைகளை அடிக்கடி பார்ப்போம், அத்தை மாமா குழந்தைகளை அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க, அவள் பள்ளி முடிந்த பின் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஜென்ஸ் தான் விளையாடணும்னு கிடையாது, கேர்ள்ஸும் விளையாடலாம். சோ அவள் பள்ளி முடிந்த பின் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவாள். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள். சோ அவள்னு சொல்லும் போது நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். விளையாடுவாள், விளையாடுவாள் தான் இங்க வெர்பு. ஓகே, சோ விளையாடுவாள் அப்படிங்கும் போது பிளேஸ். சி பிளேஸ். என்ன விளையாடுவாங்க, கிரிக்கெட். எப்ப விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டா பள்ளி முடிந்த பின். ஓகே, பள்ளி முடிந்த பின். பின்னுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப்டர். முன் அப்படின்னா பிஃபோர்னு சொல்ற மாதிரி, பின்னுனா ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, சி பிளேஸ் கிரிக்கெட் ஆஃப்டர். எப்ப, பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ ஆஃப்டர் ஸ்கூல். எப்பெல்லாம் விளையாடுவா, அடிக்கடி விளையாடுவா. சோ ஆஃப்டன். இது ஆஃப்டர், அது ஆஃப்டன். ஓகே, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்பெல்லிங் வேற, மீனிங்கும் வேற. சோ சி பிளேஸ் கிரிக்கெட் ஆஃப்டர் ஸ்கூல் ஆஃப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுறாங்க. சோ அடுத்தது பாருங்க, அவர்கள் வார இறுதியில் அடிக்கடி வாங்க செல்வார்கள். சோ வாங்குறது என்ன அப்படின்னா ஷாப்பிங். ஓகே, எதை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. சோ வாங்க போறாங்க அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள். அவர்கள் சொல்லும் போது நம்ம தே யூஸ் பண்ணுவோம். செல்வார்கள். செல்வார்கள் அப்படிங்கும் போது நமக்கு என்னது, கோ. எங்க செல்வாங்க அப்படின்னா வாங்குறது. வாங்குறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷாப்பிங்.
go to shopping. எப்பெல்லாம் போறாங்க? வார இறுதியில. இறுதியில் இங்க இல்லுங்கிறது வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இக்குங்கிறதுக்கு டு யூஸ் பண்ணோம், பின்னுங்கிறதுக்கு ஆஃப்டர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வார இறுதியில், சோ இந்த மாதிரி டைம் ஒரு சில இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம், ஆன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். வார இறுதியில்ங்கும் போது ஆன் வீக்கெண்ட், ஆன் வீக்கெண்ட். எப்ப போவாங்க? எல்லா வீக்கெண்டுமே போறாங்க. சோ அடிக்கடி, ஆஃப்டன். சோ they go to shopping on weekend often. என்னது? அடிக்கடி அவங்க என்ன செய்யறாங்க? வார இறுதியில ஷாப்பிங் போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வாக்கியமும் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் இருக்கு. இப்போ இந்த ஆஃப்டனை வச்சு லாங் சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். லாங் சென்டென்ஸை எப்படி ஆஃப்டனை வச்சு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காலை அவசரத்தில் அவன் அடிக்கடி தனது தொலைபேசியை வீட்டில் மறந்து விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்க இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அடிக்கடி நடக்குது. சோ வீட்டுல எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சிடறாங்க? காலைல போற அவசரத்துல போனை வச்சுட்டு போயிடறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க போனை வச்சுட்டு போயிடறான், கீ வச்சுட்டு போயிடறான், ஹெல்மெட்டை வச்சுட்டு போயிடறான், இப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி அவசரத்துல நம்ம எதையாவது மறந்து வச்சுட்டு போயிடுவோம். அவங்க எதை அதிகமா மறக்கிறாங்க அப்படின்னா போனை மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. சோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா அவன், அவன்கிறதான் சப்ஜெக்ட். எப்பவுமே வேர்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல கடைசியா தான் இருக்கும். சோ மறந்து விடுவான். சோ அப்ப மறந்து விடுறதுதான் இங்க வேர்ப். சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன், அவன்னு சொல்லும் போது நம்ம he யூஸ் பண்றோம். மறந்து விடுவான் அப்படின்னு சொல்றது. சோ மறந்து விடுவான் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். சோ மறந்து விடுவான் அப்படிங்கும் போது forget. சோ இங்க சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால forget அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு விஷயத்த சொல்றோம், மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க எதை மறக்குறாங்களோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் வெர்ப் வந்து ஈஸியா எழுதிடுவாங்க. ஆனா அதுக்கடுத்து எதை எதுக்கடுத்து நம்ம எழுதணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோமோ அதுக்கு அடுத்தது ரிலேட்டடா அப்படியே தான் கொண்டு வரணும். ஒரு செயின் மாதிரி தான் அந்த லாங் சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப மறக்கிறது தான் நம்ம இங்க வெர்ப்பா எழுதிருக்கோம். சோ அடுத்து எதை மறக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க எழுதணும். சோ எதை மறக்குறாங்க அப்படின்னா தனது தொலைபேசியை, அவனோட தொலைபேசியை தான் என்ன செய்யறாங்க? மறந்துடுறாங்க. his phone, அவனோட போனை தான் மறக்குறாங்க. சோ he forgets his phone, அவனுடைய தொலைபேசியை மறக்குறாங்க. அவன் மறந்து விடுவான் அவனது தொலைபேசியை. நம்ம இங்க சென்டென்ஸ்ல எதை கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில், ஏன்னா வீட்டுல தானே மறந்து விடுறாங்க. சோ எந்த இடமோ அதை நம்ம எழுதுறோம். சோ எந்த இடம் அப்படின்னா வீட்டில். வீட்டில் இல்லைன்னு எழுதும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்துருப்போம், அட் யூஸ் பண்ணுவோம். சோ வீட்டில்ங்கும் போது அட் ஹோம். எப்பவுமே ஹோமுக்கு முன்னாடி அட் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். he forgets his phone at home, அவங்க வீட்டுல போனை மறந்து விட்டுட்டாங்க. சோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா காலை அவசரத்தில். சோ இங்க காலை அவசரத்தில் அதைத்தான் நம்ம அடுத்து எழுத போறோம். சோ இங்க அவசரத்தில் இல்லுங்கும் போது நம்ம இன் எழுதுறோம். ஓகே, வீட்டில் இல்லுக்கு வந்து நம்ம அட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இல்லுக்கு வந்து நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அட் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹோமுக்கு நம்ம ப்ரிபோசிஷன்ல பெரும்பாலும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், அட் தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்லும் போதுதான் இன் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க வந்து அவசரத்தில், அவசரத்தில்ங்கும் போது இன், இந்த மார்னிங், இந்த மார்னிங் காலைன்னு எழுதியாச்சு. சோ அவசரம்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரஷ். ஒரு அவசரத்துல மறந்துட்டேன்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ மார்னிங் ரஷ், மார்னிங் அவசரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. எப்பெல்லாம் மறக்குறாங்க அப்படின்னா அடிக்கடி. சோ அடிக்கடியே நம்ம ஃபைனலா எழுதிக்கிறோம். ஓகே, இப்ப இந்த சென்டென்ஸ் நமக்கு உருவாக்குறது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஒரு வேர்டு இருந்தா அதுக்கு ரிலேட்டடா அடுத்தடுத்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த செயினை வந்து நம்ம ஈஸியா மேக் பண்ணிடலாம். ஹீங்கிறது அவன். சோ அவன் என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். ஓகே, எதை மறந்தான்? போன மறந்தான். ஓகே, அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அவன்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, மறந்துட்டாங்க. சோ எதை மறந்தாங்க அப்படிங்கும் போது போன மறந்துட்டாங்க. சோ எங்க வச்சு மறந்தாங்க அப்படின்னா வீட்டுல. எதை மறந்தாங்கிறத எழுதணும், எங்க மறந்தாங்கன்னு எழுதணும், எந்த நேரத்துல மறந்தாங்க அப்படிங்கறதையும் எழுதணும். ஓகே, சோ இந்த மார்னிங் ரஷ். ஓகே, சோ அப்ப இது வந்து ஒரு செயினா நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்ப அதே மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸையும் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரகு மொழித்திறனை மேம்படுத்த அவன் அடிக்கடி ஆங்கில படங்களை பார்ப்பான்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படத்தை பார்க்கறது மட்டும் கிடையாது, அவங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றாங்களோ அதை வந்து ரிப்பீட்டட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் ஈஸியா உங்களால பேச முடியும். அதை ரிப்பீட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க, டிக்டேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஷேடோவிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் பிராக்டிஸ் ஒண்ணுதான். ஓகே, இப்ப ரகு மொழித்திறனை மேம்படுத்த அவன் அடிக்கடி ஆங்கில படங்களை பார்ப்பான். சோ இப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரகு. சோ ரகு என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. சோ வாட்சஸ். சோ சிங்குலர் சப்ஜெக்ட்னால நம்ம என்ன போட்டிருக்கோம், வாட்சஸ். எதை வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ஆங்கில படங்களை. சோ இங்கிலீஷ் மூவி. ஆங்கில படத்தை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ் மூவி, இங்கிலீஷ் மூவிஸ். ஓகே, நிறைய படங்களை பார்ப்பாங்க. சோ ரகு வாட்சஸ் இங்கிலீஷ் மூவிஸ். சோ எதுக்காக இந்த ஆங்கில படத்தை பாக்குறாங்க அப்படிங்கிற ரீசன் நம்ம எழுதணும் இல்லையா. சோ மொழித்திறனை மேம்படுத்த. ஓகே, மொழித்திறனை மேம்படுத்துறதுக்கு பாக்குறாங்க. சோ நம்ம இப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா மேம்படுத்துறது. சோ டு இம்ப்ரூவ். டு இம்ப்ரூவ். எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மொழித்திறனை. சோ மொழித்திறனை அப்படிங்கும்போது யாரோட மொழித்திறனை தான் அவங்க மேம்படுத்தணும்னு நினைப்பாங்க, அவங்களோட மொழித்திறனை தான் மேம்படுத்தணும்னு நினைப்பாங்க. சோ ஹிஸ் லாங்குவேஜ் ஸ்கில். லாங்குவேஜ்ங்கிறது மொழி, லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது மொழித்திறன். லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழித்திறன். ரகு வாட்சஸ் இங்கிலீஷ் மூவி டு இம்ப்ரூவ் ஹிஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். சோ ரகு மொழித்திறனை மேம்படுத்த அவன் ஆங்கில படங்களை பார்ப்பான் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சோ நம்ம ஃபைனலா என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா அடிக்கடி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆஃப்டன். ஓகே, சோ ஒரு சென்டென்ஸ, அதுவும் லாங் சென்டென்ஸ நம்ம யூஸ் பண்ண போறோம், இல்ல அதை வச்சு நம்ம பேச போறோம், இல்ல அதை வச்சு நம்ம எழுத போறோம் அப்படின்னா நீங்க ஒரு செயின் மெத்தட்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மேக் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ரகு வாட்சஸ் இங்கிலீஷ் மூவி டு இம்ப்ரூவ் ஹிஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆஃப்டன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஆஃப்டன் வச்சு சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். Do you want to more information about this topic? Let me on the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.